வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷார்ட்டாக என்னங்கிறத சொல்லிடுறேன். அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப கோரிக்கை. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மதுரையை பேஸ் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குது. அதாவது அது குறித்து அவங்க தலைமையில் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புக. இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்கிறவங்க எல்லாருமே கல்லூரியில் இருந்து பேராசிரியர்களாக பணிபுரிஞ்சவங்க, அதிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு புதிதாக 11 அரசு கல்லூரிகளையும் திறந்துள்ளது. ஆனால் இதற்கான ஆசிரியர்கள் நியமனம் கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே அரசு கல்லூரியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இவற்றில் கௌரவ விரிவாளர்கள் என்ற பெயரில் ஆசிரியர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரமின்றி நியாயமான ஊதியமும் கிடைக்காமல் போராடி வருகின்றனர். இது தவிர பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு போதிய நிதி இல்லாததால் ஊதியம் வழங்குவது பிரச்சனையாக உள்ளது. அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலாம் சம்பளம் அப்படி கொடுக்குறதே ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். இதுபோக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணம் பெற்று பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அது உண்மை தான். இன்றைக்கி எய்டட் காலேஜஸில் ஒவ்வொரு போஸ்டிங் அப்படிங்கிறது பல லட்சங்கள் கோடிகள் வரைக்கும் இன்றைக்கி அந்தந்த பணியிடங்களை கொடுத்து அவங்க அதை நிரப்பி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. இது பற்றி புகார் அளித்தாலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதை சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. சுத்தமாக இந்த எய்டட் காலேஜஸில் அப்பாயின்மெண்ட்டை பற்றி யாருமே எதுவும் பேசுகிறதும் கிடையாது. அதோட தேவைகளை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஏற்கனவே பணியில் உள்ள கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய பதவி உயர்வும் வழங்கப்படவில்லை. இங்கே பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அல்லது ஒரு ப்ரொஃபஸர்லேருந்து ஒரு பிரின்ஸிபல் ஆகிறாங்க. ஒரு பிரின்ஸிபல்லேருந்து கிரேட் 1 பிரின்ஸிபல் ஆகிறாங்க. அந்த ப்ரொமோஷன் பேனலும் எந்த ஒர்க்குமே இந்த உயர்கல்வித்துறையில் அப்படிங்கிறது அந்த ப்ராப்பரான டைமிங்கில் நடைபெறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸில் வேலை பார்த்துருந்தாலும் சரி, என்ன தான் செய்கிறாங்க இந்த உயர்கல்வித்துறையில் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எடுத்து சொல்லுது. அதனால் இந்த ஒரு விஷயம் முக்கியமானது. அதாவது இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே எந்த வேலைகளும் செயல்படவே கிடையாது. இவங்களுக்கு தேவையான திட்டங்கள், புது திட்டங்கள், இப்போ அடுத்ததாக நாங்கள் லேப்டாப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க. புதியதாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதில் மட்டும் பேசுவாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையான வேலைகள், முக்கியமான வேலைகள் இங்கே எதுவுமே செயல்படுறதே கிடையாது அப்படிங்கிறது இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகள். இதே போல் உயர்கல்வித்துறையில் தீர்வு காண வேண்டும் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளன. இந்த தீர்வு காணாமல் புதிய கல்லூரிகளை அவசரமாக திறப்பது ஏன் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறது காட்டமாகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக புதிய கல்லூரிகள் ஏன் திறக்கிறாங்க முக்கியமாக தெரியும். அது ஒரு 12 கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான நிறையா செலவினங்களை முன்கூட்டியே ஒதுக்கிடுவாங்க. அந்த செலவினங்களை மட்டும் அவங்க சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரிகளுக்கு தேவையான முக்கியமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க. எனவே இனிவரும் காலங்களில் தமிழக அரசு ஏற்கனவே உயர்கல்வித்துறை நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும். அரசு கல்லூரியில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். இதுவே தமிழகத்தின் உயர்கல்வித்துறையின் உண்மை இது உயர்த்தும் என்றார்கள். இதுதான் உண்மையிலே உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கலாம். இது தமிழ்நாட்டில் மக்கள் கல்வி கூட்டு இயக்கம். அவங்க சார்பாக இந்த கோரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு வச்சுருக்காங்க. இது போக அடுத்து வேறு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக கௌரவ விரிவுரையாளர்கள் 1524 பேர் நியமித்து கொள்ள அனுமதி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். எந்தெந்த கோர்ஸுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது இது ஆக்சுவலாக மொத்தமாக 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாக்கியிருக்காங்க. அதுபோக இந்த 2வது ஷிஃப்ட்டில் இப்போ புதுசாக சில காலேஜஸில் சில கோர்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டே காலேஜ்லேயும் சரி, செகண்ட் ஷிஃப்ட், ஃபஸ்ட் ஷிஃப்ட்லேயும் செகண்ட் ஷிஃப்ட்லேயும் நியூ கோர்ஸஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இது போக ஏற்கனவே ஒரு 500 காலி பணியிடங்கள், ஒரு 600 காலி பணியிடங்கள், கௌரவ விரிவாளர் காலி பணியிடங்களே உள்ளது காலேஜில் இருக்குது. ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸஸில். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கண்டிப்பாக இவங்க எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இந்த கல்லூரி இந்த ஆண்டு செயல்படும். அதனால் அவங்க எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக இப்போ சொல்ல முடியாது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் சொல்ல முடியும். பட் குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேராவது எடுத்தாகணும் அப்படிங்கிறது எங்களோட கணிப்பாக இருக்குது. நம்ம அது என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும்போது பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ண வைங்க. அண்டு பிஹெச்டியா நெட்செட்டா அப்படிங்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக டிசிக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. யார் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ
அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ், அதாவது வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னால் படித்தவங்களுக்கும் இன்றைக்கி ப்ரெசென்ட் டைமிங்கில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள அந்த பர்சன்டேஜ், அந்த யூஜி பிஜி பர்சன்டேஜ்லாம் பார்த்து தான் அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளையும் என்னங்கிறத தெளிவாக வந்து டிசி கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா லாஸ்ட் டைம் மாதிரி அந்த இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ் கேண்டிடேட் இப்போ படித்தவங்க யாராவது வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு பிஜி வச்சுட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்களோட பிஜி மார்க்கும் அவங்களோட பிஹெச்டி மார்க்குமே ரொம்ப வெயிட்டேஜில் இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் சில பேருக்கு பாதிப்படையும். என்ன பண்ணுறது, இங்கே எல்லாமே கெஸ்ட் லெக்சர்ஸாக தானே எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை உருவாக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வேலை இருந்தால் போதும், ஒரு அரசு துறையில் வேலை பார்த்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் கணக்கு. ஸோ அதனால் ஆல்ரெடி ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை என்னங்கிறது நீங்கள் கரெக்டான முறையில் செயல்படுத்துங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக திமுக அரசு வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது வந்து ஆசிரியர் கல்வியல், அதாவது வந்து இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணியும் இருக்கும். கல்வியாளர் அணி, சிறுபான்மையினர் அணி, அந்த மாதிரி அணியினர் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி திமுகவில் வந்து ஆசிரியர் பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணியும் உருவாக்க செஞ்சுருக்காங்க இன்றைக்கி பொதுக்குழுவில். இந்த கல்வியாளர் அணி எந்த அளவுக்கு வந்து இந்த அரசுக்கு வந்து அவங்க சொல்கிறத செவிசாய்ச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு வந்து இந்த ஒரு அணி வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பட் எல்லாமே ஒரு அரசியல் நோக்கமாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த மாதிரி பயன்படுது. ஸோ அடுத்தது நம்ம வேறு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ். இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருந்தது. ஸோ அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, மெயினாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருந்தது. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்திருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கான ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது போக யூனிவர்சிட்டியில் உள்ள வேக்கன்சிஸை வந்து நீங்கள் இனிமேட்டு வந்து ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். TN plans to hire 10% of retired faculties and 10% professors of practice of industry experts. அதாவது வந்து இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஆக்சுவலாக நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களையும் வந்து நம்ம அசோசியேட் அங்கே ப்ரொஃபஸர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஃபேக்கல்ட்டி அசோசியேஷன் சேஸ் தட் த டிசிஷன்ஸ் ஹையர் த ரிட்டையர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஹூ அஃபெக்ட் த ஜாப். கண்டிப்பாக வந்து இந்த ரிட்டையர்ட் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வரது தவறு கிடையாது. பட் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள வந்து ஒரு ரிட்டையர்ட் ஃபேக்கல்ட்டியை வச்சுக்கிறது தவறு கிடையாது. பட் ரிட்டையர்ட் ஃபேக்கல்ட்டி தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கண்டிப்பாக வந்து எங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து மிகவும் பாதிப்படையும். ஏன்னா ஏற்கனவே இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இதில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி ரிட்டையர்டாகி போனவங்கள திருப்பி ஒரு ஒர்க் பிளேஸில் கொண்டு வந்து ஒருத்தவங்க ஜாப் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அது பிரச்சனையை உருவாக்கும். The tenure of these posts are likely to be 1 year or 2 years. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி ரிட்டையர்டு ஃபேக்கல்ட்டி இதை போட்டு இது பண்ணுவாங்க. காலேஜ் ரீஓப்பன் ஆஃப்டர் த சம்மர் வெக்கேஷன் ஆஃப் ஜூலை. யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஜூலையில் ஓப்பன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க எந்த ஒரு ஆன்சரும் பண்ணவே மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஸோ அநேகமாக வந்து இவங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சில சோர்ஸஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக இதில் படித்தவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. கண்டிப்பாக குரல் கொடுங்க. ஸோ ஹையர் எஜுகேஷனோட கண்டிஷன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த சேனல் மூலமாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.